ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, உங்க டீம்ல யாராவது வந்து இன்னும் வந்து கன்சிஸ்டன்சி பண்ணல அப்படின்னா வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க, பண்ண சொல்லிருங்க. அதே மாதிரி இன்னைக்கு இன்னும் கன்சிஸ்டன்சி யாராவது பண்ணாம இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த மந்த்ல இருந்து ஆரம்பிங்க. நாளைக்குள்ள பண்ணுங்க. அதே மாதிரி நியூ ஜாயினர்ஸ் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாசத்துல தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்க மந்த் எண்டுக்குள்ள உங்க 100 பிவியை கம்ப்ளீட் பண்ணிருங்க. ப்ராடக்ட் வாங்கி பாருங்க. ப்ராடக்ட் தாங்க இங்க. ப்ராடக்ட்டை தாண்டி உங்கள்ட்ட யாரும் எக்ஸ்ட்ரா காசு கேட்கல. ₹1 எக்ஸ்ட்ரா கொடுக்கல. உங்க வீட்டுக்கு தேவையான பொருளை நீங்க வெஸ்டேஜ்ல வாங்குறீங்க. உங்க வீட்டுக்கு தேவையான பொருள் ஒரு 100 பிவி வர மாதிரி சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட், பிரஷ், டீ தூள், காஃபி தூள், ஃப்ளோர் கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, ஓகேவா? அப்புறமேட்டு லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், இல்லை வீட்டில் ஏதாவது தோட்டம், ஏதாவது வந்து செடி, தோட்ட செடி இது மாதிரி வச்சிருக்கீங்கன்னா அக்ரி ப்ராடக்ட் ஏதாவது வாங்குறது. இத்தனை ப்ராடக்ட்ல இருந்து ஒரு 100 பிபிக்கு வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக வாங்கலாம். எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட்டுங்க. நீங்க வெளியே வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ல வந்து குவாலிட்டி இருக்காது. ப்ராடக்ட் ரொம்ப விலை சீப்பா இருக்கும். ஏன்னா போட்டி போட்டுட்டு விற்பாங்க. காம்படிஷன் ஹெவி. ஏன்னா வந்து விலை வந்து யாருக்கு யாரு கம்மியா கொடுக்குறாங்க. என்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனீங்கன்னா நிறைய சோப்பு இல்ல நிறைய பேஸ்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா நிறைய பிராண்ட் லைன் அடிக்கடிக்கு வச்சிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், விலையை பார்த்து எது கம்மியா இருக்குன்னு எடுப்போம். சோப் எடுத்துக்க, ஷாம்பு எடுத்துக்கோங்க. ஓகே, ஆனா வெஸ்டேஜ் அப்படி கிடையாதுங்க. இங்க குவாலிட்டி தான் ஃபர்ஸ்ட். குவாலிட்டி தான் ஃபர்ஸ்ட். அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, உங்க லைஃபுக்கு குவாலிட்டி வேணுமா இல்ல வந்து பிரைஸ் சீப்பா வேணுமா? யோசிச்சு பாருங்க. பிரைஸ், அதாவது காசு வந்து எப்ப வேணா வரும், எப்ப வேணா போகும். ஆனா குவாலிட்டி நம்ம லைஃப். இப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து நம்ம ஒரு ஷர்ட் போடுறோம் அப்படின்னா 200 300 தான் ஷர்ட் இருக்கு. நல்ல குவாலிட்டியான ஷர்ட் தான் இருக்கு. ஒரு செருப்பு போடுறோம் அப்படின்னா வெறும் 100 கூட தான் செப்பல் இருக்கு. கரெக்டா? ஒரு குவாலிட்டி. இப்ப நம்ம குவாலிட்டியான இப்போ ஃபோன் இருக்கு அப்படின்னா ஒரு 5000 கூட தான் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. நம்ம ஏன் வந்து 20,000 30,000 அதை விட அதிகமாக யூஸ் பண்ணோம்? குவாலிட்டி. ஏன்னா அதுல தான் வந்து நல்ல ஒரு ஹார்ட்வேர், நல்ல ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. லோ குவாலிட்டி வாங்கினீங்கன்னா சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் கம்மியா இருக்கும். குவாலிட்டி குவாலிட்டி தாங்க எல்லாமே. நீங்க ரோட்டு கடையில போய் சாப்பிடலாம், ஹோட்டல்லையும் போய் சாப்பிடலாம். ஏன் வந்து அங்க பிரைஸ் அதிகமா இருக்கு? இப்போ சும்மா வந்து எல்லாமே குவாலிட்டி தாங்க. குவாலிட்டிக்கு உங்களுக்கு வேல்யூ தெரியும் இல்லையா? குவாலிட்டின்னு ஒன்று இருக்கிறத ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்போ வெஸ்டேஜோட ப்ராடக்ட்டை வாங்கி பாருங்க. உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரியும். ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க. நீங்க டிஷ்வாஷர் வாங்கி டிஷ்வாஷ் பண்ணி பாருங்க. லேடிஸ் யாராவது இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது டிஃபரன்ஸ் தெரியும். ஒரு டூத் பேஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. டூத் பிரஷ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. டீ டீ வாங்கி வெஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய டீ, காஃபி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. நம்ம வெளியே நம்ம வந்து வாங்கி குடிக்கக்கூடிய அந்த டஸ்ட் டீ, அந்த காஃபிலாம் வந்து குடிக்கிறதுனால நம்ம ஹெல்த் தாங்க ஸ்பாயில் ஆகுது. குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. குக்கிங் ஆயில் நம்ம எல்லா விதமான உணவுலையுமே ஆயில தான் ஃபர்ஸ்ட் ஊற்றி, பொரியலா இருக்கட்டும், குழம்பா இருக்கட்டும், இல்லை வாட்டவர் என்னவா இருந்தாலும், ஒயிட் ரைஸை தவிர மற்ற எல்லா குக்கிங்லையுமே வந்து ஆயில் மிக்ஸ் பண்றோம். அந்த ஆயிலே குவாலிட்டியா இருந்ததுன்னா அந்த ஃபுட்டே குவாலிட்டி இருக்காது. இந்த ஃபுட்டே வந்து கலப்படம் ஆயிடுது. வெஸ்டேஜோட ரைஸ் பிரான் ஆயில் வாங்கி பயன்படுத்துங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்க குழந்தைங்க, உங்க பெரியவங்க, நம்மளோட லவ்டு ஒன், நம்ம 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 வாழ்றதே அவங்களுக்கு தான். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவு, அந்த இது வந்து ஃபுட்டு வந்து குவாலிட்டியா இருக்கணுமா வேணாமா? அதுக்கு வந்து கணக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓகேவா? போடுற சட்டையிலையும் கையில வச்சிருக்கிற போன்லயும் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கும்னு நினைக்கிறோம். உள்ளுக்குள்ள சாப்பிட்றது தானே, யார் பார்க்க போறா அப்படின்னு சொல்லிட்டு மட்டமானதை தேர்ட் கிரேட் குவாலிட்டி வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் கொண்டு போய் கொடுக்கும். ஹாஸ்பிட்டல் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஹெல்த் திரும்ப வருமா? யோசிச்சு பாருங்க. வெஸ்டேஜோட ப்ராடக்ட் 100%, வெஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை 100% கன்சியூம் பண்ணுங்க. 100%னா என்ன? ஒரு பொருள் உங்களுக்கு தேவை, அந்த பொருள் வெஸ்டேஜ்ல இருக்குன்னா அங்கதான் வாங்கணும். உங்களுக்கு தேவையே இல்லாத பொருளை வெஸ்டேஜ்ல வாங்குங்க நீங்க யாருமே சொல்லீங்க. நீங்க ஆல்ரெடி வெஸ்டேஜ்ல சேர்றதுக்கு முன்னாடி என்னென்ன பொருளா வெளியே வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ, உங்களுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவையோ அந்த பொருளை, கடையை மாத்தி அந்த பிராண்டை மாத்தி வெஸ்டேஜோட பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு அந்த பொருள் தேவையே இல்லை, அந்த பொருளை வெஸ்டேஜ்ல இருக்குங்கிறதுக்காக வாங்குங்கன்னு நான் சொல்லலை. நீங்க என்ன உங்களுக்கு தேவையோ, உங்களுக்கு தேவையான பொருள் வெஸ்டேஜ்ல இருக்குன்னா அதை தான் வாங்கணும். அதுதான் 100% கன்சப்ஷன் சொல்றது. உங்களுக்கு ஒரு பொருள் தேவை, அது வெஸ்டேஜ்ல இருக்கு, ஆனா வெளியே வாங்குறீங்க. அப்படி வாங்கக்கூடாது. அதான் நம்ம பிசினஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அந்த சின்சியாரிட்டி, அந்த ஒரு இது பிசினஸ்க்கும் சரி, நம்ம குவாலிட்டிக்கு, நம்ம ஃபேமிலிக்கும் சரி. இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. மீட்டிங்கை முடிச்சுக்கிறேன். மீட்டிங்கோட ஃபீட்பேக் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. விஷ் யூ வெல்.